ஹாய் மக்களே, நம்ம கார் எடுத்த வீடியோ பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ காரை தான் இப்பதான் பார்க்கவே போறோம். அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா பிடிஐ டெலிவரிக்கு முன்னாடி வந்து நம்ம கார் நல்லா இருக்குதா, இப்பதான் வந்து காலையில தான் லோடு இறங்கிருக்கு 6 மணிக்கு. கார்லாம் நல்லா இருக்கா எல்லாம் செக் பண்ணி அப்ரூவல் கொடுத்தோம்னா அவங்க ஆர்டிஓ ப்ராசஸ் எல்லாமே பண்ணிடுவாங்க. இந்த பிடிஐ வந்து நீங்களுமே கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா கார்லாம் நம்ம எடுக்க போற கார் ஸ்கிராட்ச் இருக்கா இது இருக்கா முன்னாடியே பார்த்துட்டு எதுவும் குறை இருந்துச்சு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அதெல்லாம் முன்னாடியே சரி பண்ணிடுவாங்க. நமக்கு எந்த வித பாதிப்பு இருக்காது. அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் காரும் பார்க்க போறோம். ஏன் எல்லாரும் கிளம்பி வந்திருக்கோம்னா கல்யாண வீடு ஃபங்க்ஷன் இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வீடுக்கு போறோம். சரி அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படியே டைரக்டா நாங்க வந்து கல்யாண வீட்டுக்கு போயிருவோம். அதான் எல்லாரும் கிளப்பி கூட்டு வந்தாச்சு. எங்க அந்த சாட்சி ஏலாம் அப்படி பாக்குற, நாங்க போலாம். வண்டி அங்க முன்னாடிதான் நிக்குது. வண்டியை தான் பார்க்க போறோம். வாங்க. அதானே அதான் எது நம்ம வண்டின்னு சொல்லி கேபிசி கரெக்டா? புரியல, தெரியலையா? எதா இருக்கும் சும்மா கெஸ் பண்ணு. இல்ல ஒயிட் கலர் நல்லா இருக்கா? பொய் புள்ளிக்கிட்டோம். நல்லா இருக்கு நகரு. இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா? ரெண்டுமே அதான் நல்லா இருக்கா? அப்ப அது நமக்கு இருக்கு. சார் சவுண்ட் வரலையே சார், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. மக்களே இந்த இருக்கு பாருங்க, கார்பரேட் நியூ வேரியன்ட். இந்த வேரியன்ட்ல இப்பதான் முத கார் நம்ம தான் இறங்கி இருக்கோம். எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? நீங்க ஆல்ரெடி டெலிவரி வீடியோல பாத்துருப்பீங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா ஜம்மன் இருக்கு. அதான் மேட் பினிஷ்க்கு உனக்கு என்ன கலர்? இதுவா கிரீனா? இதான் இதானா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதானே இது நின்றுச்சு அன்னைக்கு பார்த்தோம் நேர்ல. இதே மேட் பினிஷ்ல டக்குன்னு பாக்கீங்க. வாங்க ஸ்கிராச்சா தெரியுதா? வாங்க காருக்குள்ள ஏறலாம். நம்ம காருக்குள்ள உட்காந்தாச்சு. நல்ல கீழே இது வந்து இதுல வரல, லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபுல்லா மேனுவல். டாப் எண்ட்ல வந்து பட்டன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். மேக்ஸிமம் டாப் எண்ட் மாதிரி தான் இருக்குன்னு பாக்குறதுக்கு எல்லாமே. மக்களே இப்ப வந்து வண்டியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ண போறோம். ஆல்ரெடி ஆன் பண்ணி விட்டுருப்பாங்க, டெஸ்ட் எல்லாம் பாத்துருப்பாங்க, செக் பண்ணி. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ண போறோம். பண்ணிடலாமா? பாருங்களா எல்லாரும் கை வச்சு பண்ணுமா? இரு 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 அமைக்கிறாத நீ வா இருப்பா. இரு இரு இருல அவனும் வரட்டும், வீடியோக்கு வரட்டும். அதை மட்டும் போக்கஸ் வச்சுக்கோ. மாப்ள வைங்க வைங்க கை வைங்க. ஜஜா 1 2 3 அவ்வளவுதான். எல்லாரும் சேர்ந்து முதல்ல சக்சஸ்ஃபுல்லா ஆன் பண்ணியாச்சு. சும்மா நிக்கமா போடக்கூடாது. அது மத்ததெல்லாம் ஒண்ணு நம்ம வண்டியில போடக்கூடாது. நம்ம கார் புது கார், அதனால வலது காலம் வச்சு ஏறணும். ஆனா என்னதான் எல்லா கார்லயும் வர, நம்ம கார்ல உட்காருது ஒரு அந்த ஃபீலே வந்து ஜாலியா இருக்கு. இல்லையா? சன்ரூஃப் ஓபன். சன்ரூஃப் மொட்டை பாப்போமா? மொட்டை மாடி ஓபன். எப்பா என்ன அடி அடிக்கி சொல்லிருன்னு அடிக்கி. அருமையாக மொட்டை மாடி நல்லா இருக்கா? சாட்சி மேல நல்லா இருக்கா? பின்னாடி எல்லாம் குட்டிஸ்லாம் செட் ஆயிடும். எங்க வாசாரிக்கு ஆனா வெயிலுக்கு உமா வெயில் எல்லாம் இதை போட்டுட்டுலாம் போக முடியாது போல. தனிக்கிழமை இதை ஒட்டிடணும்.
ஓட்டிட்டோமா நல்லா இருக்கும். ஒரு இது பண்ணோம்னா இது மட்டும் வரும். மக்களே 5 சீட்டர் கார் தான் பாத்துட்டு இருந்தோம். ஆனா நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகுற மாதிரி 6 and 7 சீட்டர்ல ஆல்ரெடி இருந்த காரை அப்கிரேட் பண்ணி ஹுண்டாயில அல்காசார லான்ச் பண்ணி இருந்தாங்கன்னு பார்க்க போனோம். பேக் சீட்ல கிட்டத்தட்ட 1 வருஷம் 9 மாசம் ஆகுது. கரெக்டா அக்டோபரா செப்டம்பர் நல்லா கம்ஃபர்ட்டா இருந்தது. குழுக்குழு ஏசி சீட்டு எக்ஸ்ட்ரா தை சப்போர்ட்லாம் கூட இருக்குது. இந்த காரை எடுப்போம் நினைக்க கூட இல்ல. கம்ஃபர்ட்லாம் இல்ல. சும்மா ரேண்டமா இந்த இதை வந்து போட்டோம். எங்கேயோ மதுரைக்கு போயிட்டு வந்தோம், வரும்போது லான்ச் ஆயிடுச்சேன்னு போட்டோம். இந்த பையன் கூட்டான், சும்மா என்ன லான்ச் ஆகுனா வாங்கினேன் அப்படின்னா அதோட வந்தோம். கடைசியில பார்த்தா அந்த காரையும் எடுத்து இந்த இருக்கு பேருக்கு அந்த காரெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். காரை நம்ம செக் பண்ண போமா, வந்த வேலையை பார்ப்போமா. கார் நம்ம வந்து பிடிஐ பாக்குறதுக்கு வாங்க, பிடிஐ பார்க்கலாம். ஏங்க பிடிஐ பார்க்கலாம் வாங்க. இங்கிட்டு பார்த்தா அந்தோமான், அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. போடுறா மக்களே, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குது. அதுவும் கலர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க்னஸ் தெரியும். காலையில கலர் தரமா இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு டபுள் கலர் ஷேடு மாதிரி கொடுக்குறதுல வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து அது ஒரு டார்க்னஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். காலையில் உள்ள வீடியோக்கு இந்த வீடியோக்கும் இன்னும் நைட் ஆயிடுச்சுன்னு வைங்க, இன்னும் லைட்டாக ஒரு பிளாக் ஷேடு கொடுக்கும். அதான் இந்த வண்டியோட ஸ்பெஷல். முதல்ல இல்லை ஸ்க்ராட்ச் விழுந்துடக்கூடாது. வேற இல்லை இருங்க, கையெல்லாம் இல்லை மேலே ஏற்றி விட்டுக்கிறேன். நம்ம எடுத்திருக்க கலர் வந்து டைட்டன் மேட் கலர், மேட் ஃபினிஷில் இருக்கும். டைட்டன் கிரே மேட் ஃபினிஷில் எடுத்திருக்கோம். எப்படி நல்லா இருக்குதா ஜம்முன்னு. ஆனால் அந்த ஒரு மேட் ஃபினிஷ் ஃபீலும் அந்த ஒரு ஷைனிங்கோடு தான் இருக்குது தெரியுமா. ரொம்ப இது டல்லாக இதாகிருமோ அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்துச்சு. மேட் ஃபினிஷ்னாலுமே அந்த ஒரு ஷைனிங்கோட நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது என்ன விதமாக பண்ணணும், பிடிஐக்கு ஃபுல்லாக வண்டியில் ஸ்க்ராட்ச் இருக்கான்னு பார்த்துடணும். நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த சைடு டோரில் வந்து லைட்டாக ஒரு ஒரு நகம் ஸ்க்ராட்ச் மாதிரி மைன்யூட்டாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் பெருசாக இல்லை. அதெல்லாம் எனக்கு மாற்றி தரலாம் கேட்டுறாதீங்க. ஷோரூமில் அது எல்லா வண்டியில் ரொம்ப பெருசாக டீப் ஸ்க்ராட்ச் தான் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன்று அந்த பேனலை மாற்றி கேட்டுருங்க. அவங்க ஷோரூம்லேயே ஃபிட்டடாக மாற்றி கொடுத்து தான் ஆகணும், கொடுத்துருவாங்க. இல்லைன்னா எனக்கு வண்டி வேண்டாம் அப்படின்றங்க. இதை நீங்கள் எப்போ பண்ணணும்னா பிடிஐக்கு முன்னாடி எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் தான் பண்ணீங்கன்றுவாங்க ஷோரூமில். எல்லாமே மேக்ஸிமம் இந்த ஷோரூம்லேயும் பண்ண மாட்டாங்க. அது பார்க்காம மிஸ்டேக்காக விட்றது தான். அப்புறம் அந்த ரப்பர்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஒரு ப்ராப்பராக அலைன் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டோரு எல்லாமே ஹேண்டில் எல்லாமே ப்ராப்பராக இருக்குதா, எதுவும் கிராக் இருக்குதா அப்படிங்கிற பார்த்துக்கணும். அப்புறம் டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பிராண்டு, அது பிராண்டு ஒவ்வொரு பேட்ச் மாரி வரும். பிராண்டு வந்து உங்களால் முடிவு பண்ண முடியாது. நமக்கு வந்து அப்போலோ வந்திருக்கு. அது இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து ஜேகே போட்டுறாங்க. ஜேகேவோட அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. இந்த பிராண்டு வேணுமாடான்னு இருந்துச்சு. கரெக்டாக அப்போலோ வந்துட்டு நமக்கு நன்மை. இது 17 இன்ச் வீலு. இதில் அப்போலோ, அதில் ஜேகே, அதில் வேறு அந்தமாரி எதுவும் மாற்றி போட்டுறக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. நானும் ஒரே டயராக வேணும், இல்லைன்னா எனக்கு மாற்றி வேணும்னு கேட்டுருங்க. கண்டிப்பாக அவங்க மாற்றி கொடுத்து தான் ஆகணும். எந்த பிராண்டோ அந்த பிராண்ட் டயரு நாளும் ஒன்றா இருக்கணும். அதேமாரி நீங்கள் இப்போது ஜேகே வருதுன்னு வைங்க, இல்லை அப்போலோவே வருது, நீங்கள் இதை விட நல்ல பிராண்டு போகணும் அப்படின்னா தாராளமாக டயரை வந்து ஒரு 40,000 கிலோமீட்டர் ஓடுதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிராண்ட் டயர்னாலும் நீங்கள் மாட்டிக்கலாம். இதுதான் மாட்டணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி குடிச்சுக்கிறேன். கம்பெனியில் போட்ட டயர் தான் வேணுன்றது கிடையாது. கம்பெனியிலேயே எந்த டயர்னாலும் போட்டு விடுவாங்க. இதே வண்டிக்கு அடுத்த லாட்டில் வந்து ஜேகே வரும், அடுத்த லாட் சிஎட் வரும், எம்ஆர்எஃப் வரும். அப்போ எது போய்ட்டுருக்கோ அதை போட்டு விடுவாங்க. சரியா? அதனால் எந்த பிராண்டோ அது முடிஞ்சக்கப்புறமா அது உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிக்கோங்க. டோரெல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஏதோ ஸ்க்ராச்சஸ் இருக்கா, கண்ணாடியெல்லாம் நல்லா இருக்குதா, அப்புறம் விண்டோஸ் எல்லாமே டவுன் ஆகுதா இதாகுதான்னு நீங்கள் வண்டியை ஆன் பண்ணி பார்த்துக்கணும். அதை ஆன் பண்ணி காட்டுறேன். அப்புறம் இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்டு கிட்டு வச்சுருப்பாங்க. இது கண்டிப்பாக இருக்கணும். சேஃப்டியும் இது இல்லைன்ட்டு விட்றேன், இது தானே அப்படின்னு விடாதீங்க, கேளுங்க தந்துடுவாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு யூசர் கைடு இது எல்லாமே உள்ளே வச்சுருப்பாங்க. இது எல்லாமே மஸ்ட்டு. புது கார் எடுக்கிறீங்கன்னா படிச்சுக்கோங்க. நிறையா ஃபியூச்சர் நிறையா விஷயங்கள் நமக்கு தெரியாத இருக்கும். அதெல்லாம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறமா வந்து அந்த சைடு போகலாம். உள்ளே ஏறி உட்காந்ததுக்கு அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரி, இன்ஜினே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த வருங்க, இன்ஜின் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோ ஃபியலாக இருக்குது. அதெல்லாம் அவங்கள்ட்ட நீங்கள் வண்டி டெலிவரி எடுக்கிறப்போ ஃபியல் போட்டு வாங்கிக்கோங்க. சரியா?
அடுத்து வந்து இந்த இருக்குது பாருங்கள், விண்டோஸை வந்து ஃப்ரண்ட் வந்து 1 டச் கொடுத்துருக்காங்க. 1 டச்சில் தான் செக் பண்ணி பார்க்கணும் ஒழுங்காக ஒர்க் ஆகுது. மற்ற சைடு விண்டோஸ்லாம் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரியா? அப்புறம் இந்த இது அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த இருக்குது பாருங்கள் 2 மூடும். இந்த பட்டன்ஸ் என்ன பட்டன்லாம் இருக்கோ எல்லா பட்டனையுமே கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது செக் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ நேரம் எல்லாமே பார்த்துட்டேன், எல்லாம் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஹெட்லைட் அட்ஜஸ்ட், ஆமாம் 2வது நேரம் வந்துட்டுருக்கோம். இந்த இருக்குல்ல இந்த பட்டன் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்டு, அப்புறம் வந்து இது வந்து ஆட்டோ ஸ்டார்ட்டு, நம்ம இதில் நிப்பாட்டுறோம் ஐடியல் ஸ்டாப்பு, அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க முடியாது, பட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இந்த பட்டனு, அப்புறம் வால்யூமு கூடுது குறையுது, ப்ளூடூத்து போட்டு பாருங்கள், சாங்கு போட்டு பாருங்கள், எல்லா ஸ்பீக்கர்லையும் கை வச்சு பாருங்கள், எல்லாத்துலேயுமே சாங்கு வருதா ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. அப்புறம் இது ஆட்டோ தான். அப்புறம் வந்து இது எல்லாத்தையுமே ஒழுங்காக இருக்குது. இதில் கண்ணாடியெலாம் வரும், கண்ணாடியெல்லாம் கிராக் ஆகாமல் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கா. இந்த லைட்டு இதெல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா. அப்புறம் வந்து சன்ரூஃபையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதில் என்ன இருக்குது அப்படின்லாம் பார்க்காதீங்க, சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாம் ப்ராப்பராக ஓப்பன் ஆகி ப்ராப்பராக க்ளோஸ் ஆகணும். இந்த இருக்குது பாருங்கள், இதில் வந்து நமக்கு வந்து வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. உங்கள் காரில் அது இருந்துச்சின்னு வைங்க, நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். க்ளோஸ் சன்ரூஃப். உங்களுக்கு வாய்ஸ் இருந்தால் வாய்ஸும் ஒழுங்காக ஒர்க்காக தான் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மஸ்ட்டு, சின்ன விஷயத்தையும் விட்டுறக்கூடாது பிடிஏல. அப்புறம் லைட்டாக கீரை போட்டு ஒரு கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் லைட்டாக ரைஸ் பண்ணிட்டு அப்புறம் பேனட்டை ஓப்பன் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கா ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேனட்டில் பெருசாக புது வண்டி எதுவும் பிரச்சனை வராது. கிடப்பிலே இருந்த வண்டியில் மேபி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹேண்ட் பிரேக்கு இதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மூமெண்ட் இது வந்து நீங்கள் முன்னாடி பின்னாடி நவுட்டிக்கலாம், அது ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, எந்த பிரச்சனையும் இல்லையா. சீட் பெல்ட்டு வந்து எல்லா சீட் பெல்ட்டையும் நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ சீட் பெல்ட்டை நாங்கள் போட்டு பார்த்ததில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் வாங்க. இப்போ இந்த வண்டியில் வந்து இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு, வயர்லெஸ் சார்ஜ் உண்டு. வயர்லெஸ் சார்ஜ் வந்து ஒர்க் ஆகலை. அது என்ன ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டோரும் க்ளோஸில் இருக்கணுமா. நாங்கள் அதுக்கப்புறமா 4 டோரையும் க்ளோஸ் பண்ணோம். அப்போ வந்து வயர்லெஸ் சார்ஜ் வந்து நல்லபடியாக ஒர்க் ஆகிட்டு. சரியா? அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து முக்கியமாக ஏசி இருக்குது பாருங்கள். ஏசியை வந்து நீங்கள் போட்டு நல்ல லோவில் வச்சு ஃபுல் கூலிங்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். வண்டியை இதில் விட்டு கொஞ்சம் நேரம் உள்ளே உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நல்ல கூலிங் வருதா, ஃபுல் த்ரோ வருதா. எதுலேயும் பின்னாடி நீங்கள் ஒரு ஆளாக வந்தீங்கனாலும் பின்னாடி உட்காந்து செக் பண்ணி பாருங்கள், பின்னாடி நல்லா கூலிங் வரணும். சரியா? நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு, எல்லா இடத்துலையும் கூலிங்கு நல்லா வருது. நாங்கள் இங்கே திட்டத்திட்டு காலையிலேருந்து இங்கே தான் இருக்கோம், ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு தரவா. வேறு அந்த இது சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே நாங்கள் பார்த்ததில் ஃபுல்லாக செக் பண்ணதில் இந்த இது ஒர்க் ஆகலை. இப்போ நான் இதில் மாட்டுறேன், லாக் ஆகிட்டு பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகிட்டு லாக் ஆகிட்டு. இது 3rd பர்சனுக்குள்ளது, இந்த சென்டரில் யாராவது உட்கார்றதுக்குள்ளது, இது நமக்குள்ளது ஒர்க் ஆகலை. ஆனால் இது பெரிய பிரச்சனைலாம் இல்லை, இதனால எதுவும் பயப்படலாம் வேண்டாம். அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் சரி பண்ணி வாங்கிக்கோ, இதுக்காக எனக்கு வேறு கார் தான் வேணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகளை சொல்லி அப்போவே சால்வ் பண்ணி வாங்கிடுங்க, அவ்வளோதான். இதை வந்து அதுக்கப்புறம் மாத்திரம் நம்ம இதில் போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இப்போவே முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா அது வண்டி கணக்கில் வராது, எதுலேயும் ரெஜிஸ்டர் ஆகாது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து செகண்ட்ஸில் விற்கும்போது அது சர்வீஸில் பார்த்த கணக்கு அந்த கணக்குலலாம் இது வராது, அவ்வளோதான். சன்சைடு இதில் கொடுத்துருப்பாங்க, அந்த சன்சைடையுமே நீங்கள் மேலே இழுத்து பார்த்துருங்க. இந்த இருக்குல்ல சன்சைடு ஒழுங்காக ஒர்க் ஆகுதா போட்டேன்னா. அப்புறம் வந்து ஐயோ அது பிரச்சனை இல்லை, ஒழுங்காக போய்க்கும். ஓகே, அதுவும் ஒழுங்காக ப்ராப்பராக போயிட்டு வரலான்னு பார்த்துக்கோங்க. லாக் எல்லாம் ஒழுங்காக ஒர்க்காக தான் பார்த்துக்கோங்க. நீங்கள் அங்கே ஃப்ரண்டில் மட்டும் இல்லாமல் இதுலேயும் டச்சில் ஒர்க்காக தான் செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி பின்னாடி விழுந்துட மாட்டேன்னு. ஆனால் இதில் வந்து இந்த வண்டியில் ஒரு சின்ன இதுனா இதில் கண்ட்ரோல் ஆகாது, நம்ம மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ணணும், மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஹுண்டாய் வந்து ஃபியூச்சர் அள்ளி தெளிப்பாங்க, இந்த வண்டியில் இது ஒன்று மட்டும் அது. ஆனால் அது பிரச்சனை இல்லை, மேனுவலில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக லக்கேஜ் அந்த தள்ளிட்டு இருந்துச்சுன்னா க்ளோஸ் ஆகாது. மேனுவல் வைங்க போ உள்ள அப்படி அடிச்சோன்னு வைங்க. அதனால தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கொடுக்காம விட்டுருப்பாங்க. 7 சீட்டர் வேறு லக்கேஜ் அடித்து தான் வைப்போம், அடித்து வச்சுட்டு ஒரு ஃபோர்ஸாக அடித்தோம்னா லாக் ஆகிக்கும்.
மேனுவல் பட்டன். அப்புறம் வந்து இந்த டூல்ஸ் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கா எல்லாமே அவங்க கொடுத்துருக்கணும். இதில் வந்து இது கிடையாது, நமக்கு வந்து ஸ்டெப்னி கிடையாது. ஸ்டெப்னி தானே, ஸ்டெப்னியாக தான் இருக்கணும்னு சொல்லி தவிர அந்த கதை தான் ஞாபகம் வருது. ஸ்பேர் வீல் கிடையாது, சன்ரூஃபும் கிடையாமல் இருந்துச்சு. சன்ரூஃபு ஸ்பேர் வீலும் இதில் வந்து சன்ரூஃப் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பஞ்சர் கிட், இப்போ பஞ்சர் ஆச்சுன்னு வைங்களேன், டயரை காற்றடிச்சிக்கலாம், பஞ்சர் ஓட்டிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே கொடுத்துருவாங்க. சரியா? இது இல்லட்டினாலும் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஸ்பேர் வீல் இல்லாத வண்டி வாங்குறீங்கன்னா இது கண்டிப்பாக மஸ்ட்டு கேட்டுக்கோங்க. சரியா? ஆமாம். அப்புறம் வந்து உங்களுக்கு டூல்ஸு இதெல்லாம் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, ஜாக்கி இது எல்லாமே இருக்கணும். இது இல்லட்டினாலும் நீங்கள் கேளுங்க, அவங்க தந்துடுவாங்க. இதுக்கு யாரும் சார்ஜர்ஸ்லாம் வாங்கினா கொடுத்துறாதீங்க. இதெல்லாம் மேண்டட்டரியாக, ஐயோ அது வர முடியுங்க, மேண்டட்டரியாக அவங்க வந்து கொடுத்து தான் ஆகணும். சரியா? அப்புறம் வந்து இந்த சீட்டுகள் இருக்க இதுகளும் க்ளோஸ் ஆகும். இந்த இருக்குல்ல, இதையும் க்ளோஸ் பண்ணி இந்த கவர்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் மக்கர் பண்ணும், அது பிரச்சனை இல்லை. இந்த இருக்கு பாருங்க, இந்த சீட்டை இப்படி மடக்கி போட்டு உள்ளே போய் ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். இந்த இருக்கு பாருங்க, இதில் வந்து நான் வந்து ஒரு போர்ட்டபுளாக லக்கேஜ் கேரியர் இருக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அது எங்கே இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் இல்லை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும், இல்லைன்னா என்னோடய மெயில் ஐடி தெரியும், அந்த மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியும், ஸ்க்ரீனில் தெரியும், இன்ஸ்டா ஐடிக்கு மறக்காம மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்ட்டில் யாராவது பண்ணி கொடுக்குறாங்கன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. போர்ட்டபுளாக வேணும், இதில் செட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நான் எப்போது ரொம்ப லாங்காக போகிறப்ப மட்டும் அதை யூஸ் பண்ணிப்பேன், மற்றபடி கழட்டி வச்சுப்பேன். அப்படி தான் வேணும். சரியா? அதை மட்டும் அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, மற்றபடி எல்லாமே சொல்லியாச்சுல, வேறு எதுவும் மிஸ் பண்ணியிருக்கோமா? சரி, ரைட்டு. இதான் ப்ராப்பராக நீங்கள் பிடிஏ செக் பண்ணிக்கிறது. பெட்ரோல் மட்டும் உங்களால் முடிஞ்சது. ஷோரூமில் டீசலோ பெட்ரோலோ, நாங்கள் எடுக்கிற வந்து டீசல் வண்டி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போராடி வாங்கிடுவேன். இல்லை டீசல்னு எழுதிக்கணும், கண்டிப்பாக எழுதிடணும், இல்லைன்னு எவனாவது ஒரு கோளாறுவில் பார்த்துருவாங்க. சரி மக்களே, பிடிஏ ப்ராப்பராக நாங்கள் பார்த்தாச்சு. இப்போ பிடிஏயில் நாங்கள் பார்த்த மிஸ்டேக்கு இது ஒன்று தான் எங்களுக்கு. அந்த இது மட்டும் அவன் நாளைக்கு பிடிஏயில் செக் பண்ணி உங்களுக்கு டெலிவரி அப்போ அது சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிள். இது தான் சின்னதாக அந்த இதை மட்டும் மாற்றி, ஏதாவது லாக்கு ஏதாவது ஒரு சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், அதை வந்து மாட்டி விட்டால் முடிஞ்சிடும். அப்புறம் வைப்பர் வந்து லைட்டாக ஒர்க்காக தான் செக் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கும் தண்ணி அடித்து இது பண்ணிடுறாங்க. அது ப்ராப்பராக ஷோரூமில் சொல்லி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதை மட்டும், அதெல்லாம் மற்றபடி எதுவுமே பிரச்சனை இல்லை. அப்புறம் உள்ளே வந்து ரொம்ப நாள் கிடப்பில் இருந்த வண்டியை திறந்து பாருங்க. இதுலேயுமே புதுசும் பார்த்துக்கோங்க, எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, பேட்டரி எல்லாமே ஒழுங்காக தான் இருக்குது. இதில் எதுவுமே பெருசாக பார்க்க வேண்டியதில்லை. இதெல்லாம் கம்மியாக இருக்குது இல்லை, ஃபுல்லாக தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ஃபுல்லு லோ கரெக்டாக இருக்குது, கரெக்டாக எஃப்ல இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற காரெலாம் இவ்வளோ பெரிய தூரத்துக்கு இருக்கும் தெரியுமா? இதில் கரெக்டாக ஃபுல்லே அங்கே கீழே இதில் பெர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. ஆனால் பிரச்சனை இல்லை. இதில் வாஷர், இது வந்து நம்ம தண்ணி இதை ஃபில் பண்ணிக்கலாம். வைப்பர் வாஷருக்கு இது இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில் இது தானே. இந்த ஆயில் இது எல்லாமே அவங்களே உங்களுக்கு ப்ராப்பராக இவ்வளோ இப்போ டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் வந்து இன்னொன்று என்ன பண்ணலான்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்றேன், ஒரு சவுண்டு கேட்டுக்கலாம், வேறு ஏதாவது அன்வான்ட் சவுண்டு வருதான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆனால் டீசல் டர்போ அந்த நாய்ஸே ரொம்ப சைலண்டாக இருக்குது தெரியுதா? ஆனால் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து இதுவுமே பண்ணி கொடுத்துருக்காங்க, டேம்பிங்கும் பண்ணியிருக்காங்க. இப்போவே சவுண்டு இல்லை, அதுக்கு க்ளோஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு சவுண்டு வந்து பெருசாக உள்ளே வரலை. அது வரைக்கும் எதாவது மழை பெய்யுது கூட்டிடுமா, உள்ள தண்ணி உழுது மழை பெஞ்சு. ஆமாம், புது வண்டி உள்ள தண்ணி விழுந்து செட்டாகாது. நாங்கள் மழை பெய்யும் காரத்தினால இதை க்ளோஸ் பண்ணுறோம். மற்றபடி இதில் வந்து கொஞ்சம் நேரம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும்ல, நார்மலாக எந்த சவுண்டு இப்போ அன்வான்டாக வரல. திடீர்னு எதாவது கிடுக்கிடுன்னு வந்துச்சு, அது என்னென்னு உடனே அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சவுண்டு இல்லை இல்லை, ஆமாம், க்ளோஸ் பண்ணோன்னா சவுண்டு இல்லை. இப்போ வண்டி ஆனில் தான் இருக்குது. ஆனில் கை வச்சோம்னா லைட்டாக கிடு அந்த வைப்ரேட் இருக்குது, அதனால ஆனில் இருக்குன்னு தெரியுதா? சவுண்டு மொத்தமாக அடங்கிட்டு கம்ப்ளீட்டாக.
காரை வந்தீங்கன்னா இப்போ லைட்டாக ஒரு 2 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி பார்க்க போகிறோம். சீட் பெல்ட் போட்டுக்கிறோம். 2 ஸ்டெப் பார்த்தீங்களா, சீட் பெல்ட் போட வேண்டான்னு டிஸ்கரேஜ் பண்ணுறோம். ஏன் அப்படி இருக்க? சீட் பெல்ட் ரொம்ப மஸ்ட்டு, முக்கியமாக போட்டுக்கோங்க. நல்ல மிஷின் நல்லா இருக்கும். முடியாச்சு. கிளச் கண்ட்ரோல்லே அது பாட்டுக்கு அப்படியே எவ்வளவு தூரம் போனோம்? அந்த ரெட் கலர் வரையும். அவ்வளோதான், ரிவர்ஸ் எடுத்தாச்சு, முன்னாடி போயிட்டு வந்தாச்சு, முடிஞ்சு. இது வந்து ட்ரையல் பார்த்துருக்கோம். டெலிவரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த டெலிவரி டைமில் நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. இது அதுக்கப்புறம் அவ்வளோதான் மக்களே. இன்னும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டெஸ்ட்டேவே பார்க்கல. இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக் பார்த்துருக்கோம், டீசலில் மேனுவலில் பார்க்கல. ஆனால் வந்து நான் கிரெட்டாவில் எல்லாம் புக் பண்ணி பேமெண்ட்லாம் அடித்ததுக்கப்புறமா கிரெட்டாவில் வந்து மேனுவல் வந்து இது பண்ணி பார்த்தோம், டெஸ்ட் டீசல். அப்போ தான் தெரிஞ்சது அந்தளவுக்கு இந்த கார் மேலே எங்களுக்கு பிடிச்சி போய் எவ்வளோ டெஸ்ட்டே பார்த்துருக்கோம். டெஸ்ட்டே பார்க்காம செலக்ட் பண்ண வண்டி இது. அதை கையில் இவ்வளோ வண்டி இருக்குது, எல்லாத்தையுமே டெஸ்ட்டே பார்த்து டெஸ்ட்டே அதான் மனசுக்கு பிடிச்சிட்டு வைங்களேன். ஒரு வண்டி டெஸ்ட்டேவும் தேவை கிடையாது, ஒரு டிரைவும் தேவை கிடையாது. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்கு பிடிச்ச வண்டியாக அமைஞ்சதுன்னா நம்ம அல்கசார் ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. ஓகே மக்களே, இந்த வருஷம் நண்பர்களே 1.5 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு வந்து நல்ல வேலை நாங்கள் வெயிட் பண்ணோம். நீங்க என்ன லாரி எடுக்க வரியா? அது இது என்னென்னமோ சொன்னீங்க. இருந்தாலும் நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு போடுறோம், அதை கொஞ்சம் பார்த்து எடுத்த உடனே எடுக்க முடியாது. அவ்வளோ ஃபர்ஸ்ட் கார் வேறு நம்ம ஃபேமிலியில் கொஞ்சம் அது ரொம்ப பக்குவமாக எடுத்தோம். அது ஒரு வாரமாக ட்ரெஸ் எடுக்கலையோ, கார் எடுக்கிறோம் சொல்லி அவனுக்கு. பைக்கு இதுக்கே இப்படி பண்ணுறியா? பைக்குக்கெல்லாம் நான் எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் தெரியுமா? எல்லா பைக்கும் டெஸ்ட் பார்த்து போய் ஃபைனலாக அதை செலக்ட் பண்ணேன். ஒரு மனசுக்கு பிடிச்ச வண்டியை அதை செலக்ட் பண்ணி வச்சோம்ல. ஆனால் அதே மாதிரி இது அமைஞ்சிருக்கு தெரியுமா? அது ஒரு பக்காவாக அமைஞ்சிச்சு, ஒரு ஃபுல்லாக. அதே மாதிரி இந்த வண்டியும் ஒரு பிடிச்சி ஓகேடா அப்படின்னு அமைஞ்ச வண்டி. எல்லாம் நான் கேட்ட எல்லாம் இருக்கு. இந்த குழு சீட்டில் இப்போ ஒரு மேட்டராகவே இல்லை, ஒரு இலவும் தெரியல, எல்லாம் வேண்டாம், அன்வான்ட் ஃபீச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எதெல்லாம் ரொம்ப நுண்ணிப்பாக கிடைச்சா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற இதுவே போதுமான திருப்தியாக அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் இதில் எல்லா ஃபீச்சரும் இருக்குது, எல்லாமே இருக்குது, தேவையான எல்லாம் இருக்குது பக்காவாக. ஓகே நண்பர்களே, சந்தோஷம் நண்பர்களே. மக்களே, நீங்கள் ஏதாவது புது வண்டி எடுக்க போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது எடுக்க போகிறாங்கன்னா வீடியோ அதுக்கு முன்னாடி பார்க்கணுங்கிறதுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். சரியா? டாடா பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே, பீஸ் அவுட். இனி நிறைய கார் கண்டென்ட் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஸ்டே டியூன்டு.